கடவுளோடு இணைந்திருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் கடவுளோடு இணைந்து வாழ முடியும். கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் தான் கடவுளோடு இணைய முடியும். அன்பு செய்வதன் வழியாக, அன்பு வாழ்க்கை வாழ்வதன் வழியாக எபிரேயர் 13:1 வாசிப்பது போல சகோதர அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருக்க மாற்றப்படுகிறோம். ஒப்புரவு அருட்சாட்சியின் வழியாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம், கடவுளோடு இணைந்திருக்கிறோம். நன்றி பலி செலுத்துகின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைகிறோம். நன்றி பலி செலுத்துகிறவன் மேன்மைப்படுத்துகிறான், சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துகளை சொல்லி திருப்பாடல் 50:23 வாசிக்கிறோம். மற்றமல்ல எபேசியர் 5:20 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி செலுத்துங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக நன்றி செலுத்துகிறது என் நன்றி கடவுளுக்கு போகிறது. அப்போ நான் கடவுளோடு ஒப்புரவாகிறேன். யோவான் 15:7 வாசிக்கிறோம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் எதை விரும்பி கேட்டாலும் அருளப்படும். நான் கிறிஸ்துக்குள்ளே போகிறதுக்கு கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், என் இதயத்தில் கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிறேன். அப்போ நான் கிறிஸ்துவோடு இருந்தால் கிறிஸ்து யாரோடு இருக்கிறார்? தந்தையோடு இருக்கிறார். நான் கடவுளோடு ஐக்கியமாகி விடுகிறேன். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் வாழ்ந்தால் புதிய படைப்பாய் மாறுகிறான். பழையன கழிகிறது, புதியன வளர்கிறது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற பொழுது என் வாழ்வு கடவுளோடு இணைந்த வாழ்வாய் மாறுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு வழியாய் இருப்பவர், வாசலாய் இருப்பவர், துணையாய் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியானவர். அவர் வழியிலே பயணிப்போம், அவரில் இணைவோம், அவர் வார்த்தையில் இணைவோம், அவர் ஆவியானோடு நடத்தப்படுவோம். நாமும் தந்தாய் நீர் என்னுள்ளும் நானும் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் நம்மளும் ஒன்றாக இருப்பார்களான்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக கிறிஸ்துவின் வழியாய், கிறிஸ்துவின் வார்த்தையின் வழியாய், கிறிஸ்துவின் ஆவியான வழியாய், கிறிஸ்துவின் கட்டளை வழியாய் கடவுளோடு நாம் ஒன்றிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.